ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு யார், அவன் எந்த ஊரிலே பிறந்தான், அவன் தாய் தகப்பன் யார், அவன் பெயரின் அர்த்தம் என்ன, எப்படி அவன் தாய் தகப்பன் மற்றும் குடும்பத்தினர் அந்த பதான் அராமிலிருந்து, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி போகிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். பதான் அராமிலிருந்து கிளம்பும் பொழுது யோசேப்புக்கு 6 வயதாய் இருந்தது. யாக்கோபு 14 வருடம் லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் வேலை செய்தான். 14ஆம் வருடம் முடிவிலே யோசேப்பு பிறக்கிறான். யோசேப்பு பிறந்த பிறகு லாபான் அவனை கட்டாயப்படுத்தியதால் இன்னும் 6 வருடம் வேலை செய்கிறான். அதன் பிறகுதான் யாக்கோபு அங்கிருந்து கானான் தேசத்துக்கு கிளம்புகிறான். அப்போ யோசேப்பின் வயது 6. இப்போது ஆதியாகமம் 37 2ஆம் வசனத்திலே யோசேப்பு 17 வயதுடைய இளைஞனாய் இருக்கிறான் என்று வாசித்தோம். இவன் தன் அண்ணன்களோடு ஆடு மேய்க்க போகும்பொழுது அவர்கள் செய்கிற தவறான காரியங்களை எல்லாம் அவன் அப்பாவினிடத்தில் சொல்லிவிடுவான். பாருங்க, சிறு வயது முதலே கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்ததால் அவன் தன் அண்ணன்களின் துன்மார்க்கமான தவறான செயல்களை அவன் வெறுக்கிறான். அவர்கள் இவனை விட மூத்தவர்களாய் இருப்பதால் இவனால் அவர்களை ஒன்றும் கேட்க முடியவில்லை. அதனால் அவன் அதையெல்லாம் தன் அப்பாவினிடத்தில் வந்து கூறுகிறான். 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இதிலே இஸ்ரவேல் தன் முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினால் அவனை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் நேசித்தான் என்று இருக்கிறது. அதற்கு அது மட்டும் காரணமல்ல, இவனுடைய காதல் மனைவியாகிய ராகேலுக்கு பிறந்த மகன் என்பதால் இவனை அதிகமாய் நேசிக்கிறான் யாக்கோபு. மற்ற பிள்ளைகளுக்கு செய்யாத காரியங்களை இவனுக்கு செய்கிறான். ஏனென்றால் கானான் தேசத்துக்கு வருகிற வழியிலேயே ராகேல் இறந்து விடுகிறாள். அதன் பிறகு யோசேப்பை யாக்கோபு தாயில்லாத வருத்தம் அவனுக்கு இருக்கக்கூடாது என்று இவனை தன்னோடு எப்போதும் வைத்திருப்பான். அதனால் அவனை அதிகமாய் நேசித்திருக்கலாம். இன்னொன்று, மற்ற பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவன் தன்னுடைய வெளி வேலைகளிலே கவனம் வைத்ததால் அவர்களோடு யாக்கோபு அதிக நேரம் செலவிட்டிருக்க மாட்டான். ஆனால் யோசேப்பின் சிறு வயதிலே அவன் தாய் மரித்ததால் அவன் தகப்பன் அவனை தாய் ஸ்தானத்தில் இருந்து கவனித்துக் கொள்கிறான். யோசேப்போடு அதிக நேரம் செலவிடுகிறான். ஏனென்றால் இப்பொழுது அவனுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். அவர்களே எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்கிறார்கள். அதாவது இதுக்கு முன்னாடி யாக்கோபு செய்த வேலைகளை எல்லாம் அவன் பிள்ளைகளே பார்த்து கொள்கிறார்கள். அதனால் யாக்கோபு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறான். இதனால் யாக்கோபு அவனோடு எப்படி நேரம் செலவிட்டிருப்பான். அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை யோசேப்புக்கு அதிகமாய் போதித்திருப்பான். அதனால்தான் யோசேப்பு துன்மார்க்கமான செயல்களை வெறுக்கிறான். அவன் அண்ணன்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை தன் தகப்பனுக்கு தெரிவிக்கிறான். அவன் அண்ணன்களுக்கு யோசேப்பை பிடிக்காமல் போனதற்கு முக்கிய காரணம் இது ஒன்று. அதன் பிறகுதான் அவர்கள் தகப்பன் அவனை அதிகமாய் நேசிப்பது ஒரு காரணமாக இருக்கும். அவனை மிகவும் நேசிப்பதால் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு அவர்களை கடிந்து கொண்டிருப்பான். 4ஆம் வசனம் வாசிப்போம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பை அவன் அதிகமாய் நேசித்தது மட்டுமல்ல, அவனுக்கு நல்ல விதவிதமான கலரான ட்ரெஸ் தைத்து கொடுக்கிறான். அவன் மேல் இவர்களுக்கு ஒரு பொறாமை. அதனால் அவன் கூட யாரும் பேச மாட்டாங்க. அவனை எல்லாரும் பகைத்தார்கள். 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்போ 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசித்தோம். இங்கே யோசேப்பு ஒரு கனவு காண்கிறான். அதை தன்
அண்ணன்களோடு பகிர்ந்து கொள்கிறான். இவன் ஏன் அதை முதலில் இவர்களிடத்தில் சொல்லுகிறான் என்றால், ஒருவேளை இவர்கள் எல்லாம் ஒன்றாக ஆடு மேய்க்கிற இடத்தில் இருந்திருப்பார்கள். அப்போது யோசேப்பு கொஞ்ச நேரம் படுத்து உறங்கியிருப்பான். அந்த சமயத்தில் இவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவை உடனே யாரோடாவது பகிர்ந்துக்கணும்னு அவனுக்கு ஒரு விருப்பம். அதனால அவன் சகோதரர்களுக்கு கூறுகிறான். எல்லாருக்குமே அது ஒரு ஆவல். வித்தியாசமான கனவு வந்தால் உடனே அதை யார்கிட்டையாவது சொல்லணும்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் கண்ட வித்தியாசமான கனவை யார்கிட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? யோசேப்புக்கும் அவன் கண்ட கனவை தன் அண்ணன்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஒரே ஆவல். அவன் எல்லாரையும் அழைத்து, நான் கண்ட கனவை சொல்கிறேன் கேளுங்கன்னு சொன்னதும், ஏதோ சொல்ல போகிறான் அப்படின்னு எல்லாரும் என்னதான் சொல்ல வர்றான் கேட்கும்போது யோசேப்பு சொல்கிறான், நாம் எல்லாரும் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போ என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி நின்றது என்று சொன்னவுடன் எல்லாருக்கும் பயங்கர கோபம். ஓ, அப்படின்னா நீ எங்கள் மேலே அதிகாரம் பண்ணுவியோ, எங்களை நீ ஆள போகிறியோ அப்படின்னு அவனை இப்போ இன்னும் அதிகமாய் பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தான், அவன் அண்ணன்களோ அவனை அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, இந்த இரண்டு வெவ்வேறு நிலை, பகை ஒரு பக்கம், நேசம் ஒரு பக்கம். அதிகமான நேசம், அதிகமான பகை, இது இரண்டுமே யோசேப்பின் செயல்களிலும் அவனுடைய வாழ்க்கையிலும் எந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. அப்பா அதிகமாக பாசம் காட்டுறாருன்னு சொல்லி அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் அவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருப்பதால் நாம் என்ன சொன்னாலும் அவங்க நம்புவாங்கன்னு சொல்லி தவறான காரியங்களில் ஈடுபடும் போதெல்லாம் அதை பற்றி ஏதாவது கேட்டாலும் இல்லவே இல்லை என்று சொல்லி அவர்களை முழுவதுமாக நம்ப வைப்பார்கள். வீட்டில் பெற்றோர்களிடத்தில் அடம் பிடித்து பல காரியங்களை பெற்றுக்கொள்வது, இதுதான் வேணும் இது வேணாம் அப்படின்னு அடம் பிடிப்பது. யோசேப்பு அப்படியெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக தான் நடந்து கொள்கிறான். தன் அண்ணன்கள் அவனை வெறுக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் அவன் அவர்களை ஒருபோதும் வெறுக்கவில்லை. யோசேப்பை அவன் அண்ணன்கள் பகைக்க காரணம், முதலாவது அவர்கள் தந்தை எல்லாரை விடவும் அவனை அதிகமாய் நேசிப்பதால். இரண்டாவது, அவர்கள் செய்கிற தீய செயல்களை யோசேப்பு தன் தந்தையிடம் சொல்லுதல். மூன்றாவது, அவனுடைய சொப்பனம் இது சாதாரண ஒரு கனவு அல்ல, தேவனுடைய தரிசனம், தேவன் யோசேப்புக்கு வைத்திருக்கிற திட்டம். இயேசு சொன்னார்ல, என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று. அதே போல தேவனுடைய தரிசனத்தினாலே யோசேப்பு அவன் அண்ணன்களால் பகைக்கப்படுகிறான். 9ஆம் வசனம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இங்கே யோசேப்பு வேறொரு கனவு காண்கிறான். மறுபடியும் அவன் தன் அண்ணன்களிடத்தில் தான் அதை கூறுகிறான். இப்போ என்ன கனவு? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொல்றான். இதை கேட்டவுடன் இன்னும் அதிகமாக கோபம் வருகிறது அவர்களுக்கு. இதை அவங்க அப்பாவுக்கும் சொல்றான். அவன் என்ன கேட்குறான்? அப்போ இந்த கனவுல வர மாதிரி நானும் உங்க அம்மாவும் உன் சகோதரரும் உன்னை பணிந்து வணங்குவார்கள் என்று சொல்றியா அப்படின்னு கோபமா திட்டி விடுறான். அண்ணன்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆனால் யாக்கோபோ இந்த காரியங்களை தன் மனதிலே வைத்துக் கொள்கிறான்.